உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்துதல் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் பூரா அநேக தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பேசும்படியாக தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். இந்த நாள் கூட நம்ம தேவன் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எல்லாவற்றிலும் அவர் தேற்றி நம்மளை காப்பாற்றக்கூடிய காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட அவங்க மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாகவும் பேசும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நிமிடம் இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி நம்ம செவிக்கிற அந்த அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோப்பா. நீங்கள் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா வேதத்தில் இருக்கிற அன்றைய ரகசிய மகத்துவங்களையும் எல்லாவற்றிலும் தேவன் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே, கேட்கிறோம், வாசிக்க எல்லாருமே இதனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செவிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது உண்மையாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு தேவன் செய்த சில அதிசயங்கள், தேவன் செய்த சில அற்புதங்கள் நம்ம இன்னைக்கு வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையின்படி எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சொன்னால் அவர் கட்டளையிட்டா நிற்கும், சொன்னால் அப்படியே ஆகக்கூடியதாக இருக்கிறது. தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட வார்த்தை ஒன்று புறப்பட்டு வெளியே வந்தால் அந்த வார்த்தைக்கு பதில் அந்த வார்த்தை அற்புதமாய் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அவர் தேவன் செய்த சில அற்புதங்கள், சில அத்தியாயங்களை நம்ம இன்னைக்கு வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல எடுத்து ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5:5 வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று வேத வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் அதுக்கு முதலாவது காரியங்கள் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது சீமோன் பேதுரு பார்க்கும் போது அவர் இடத்துல தேவன் படகு கேட்கிறார். படகை கேட்டு அந்த படகின் மேல அவர் பிரசங்கிக்கிறார். அதுக்கப்புறம் போய் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறார்னா, பேதுரு அங்க சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார், பேதுரு கிட்ட பேசக்கூடியவராக இருக்கிறார். இப்ப பேதுரு பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அவர் ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாதபடிக்கு அவங்க ஒரு கவலையோடு அங்க வேதனையோடு அங்க இருக்கிறத பார்க்கிறோம் நாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பேதுருக்கும் அந்த இடத்துல ஒன்றும் அகப்படல. ராவெல்லாம் பிரயாசப்படுறாங்க. ராவெல்லாம் பிரயாசப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல பார்க்கிறார்கள், அவரோட படகுல ஒரு மீனும் கிடையாது. லாஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு கடந்து போகலாம் என்று அந்த வலையை அலசி கொண்டிருக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறாரு, அந்த இடத்துல பேதுருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. நீ உன்னுடைய அவர் சொல்றார், நீ ஆழத்தின் சமுத்திரத்துல உன் வலையை நீ போடு என்று சொல்லுகிறார். ஆனா அவர் சொல்லுகிறார், பேதுரு, உம்முடைய வார்த்தையின்படியாக நான் செயல்படுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்துல அங்க பாருங்க, ராவெல்லாம் அவங்க பிரயாசப்பட்டிருக்காங்க. ராவெல்லாம் பிரயாசப்பட்டு இப்ப தேவன் எந்த நேரத்துல பேதுரு கிட்ட ஆண்டவர் பேசுகிறாருன்னு பார்க்கும்போது, அவள் பகல் நேரத்துல பேசக்கூடியவராக இருக்கார். ராவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. இப்ப பகல் நேரம், அந்த நேரத்துல அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாருன்னா, நீ போய் ஆழத்தின் சமுத்திரத்துல வலைய போடு என்று அந்த இடத்துல சொல்லக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன் எந்த நேரத்துக்கு அவன் கடந்து போவான்னு பார்க்கும்போது, அவன் நைட்டெல்லாம் போய் என்ன பண்ணுவான்னா, பிரயாசப்பட்டு அந்த மீனை பிடித்து கொண்டு காலையில எடுத்துக்கொண்டு அதை விற்கக்கூடியவனா இருப்பான். அப்போ பார்க்கும்போது இந்த காலையில நேரத்துல யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ஏன்னா உச்சி வெயில், இந்த வெயில் நிமித்தம் அவர்கள் போக மாட்டார்கள். ஆனா தேவன் அங்க இடத்துல சொல்றாரு, இப்ப ராவெல்லாம் அவங்க பிரயாசப்பட்டு ஒரு வேதனையோடு ஒரு கலக்கத்தோடு அங்க இருக்கும் போது தேவன் சொல்றாரு, நீங்க போய் இப்போ ஆழத்தின் சமுதிரத்துல நீங்க வலைய போடுங்க என்றாரு. அப்ப அந்த இடத்துல அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, பேதுருவை பார்த்து ஒருவேளை அவங்க நகைத்திருக்கலாம், ஒருவேளை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், என்னடா ராவெல்லாம் பிரயாசப்பட்டு பகல் நேரத்துல போய் வலையை எடுத்துக்கொண்டு போறாரு
சமுத்திரத்துக்கு போகிறாரு என்று அவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி நிந்தித்து அவர்கள் பேசியிருக்கலாம். அந்த நேரத்தில் பேதுருக்கு எதோ ஆயிட்டு இருக்கு, பகல் நேரத்தில் எடுத்துன்னு கொண்டு ஒரு வழியை போகிறாரு. ஆனாலும் பேதுரு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, தேவனுடைய வார்த்தையின்படியாக நான் போகிறேன். யாரோட வார்த்தையின்படி போகிறாரு? தேவனுடைய வார்த்தையின்படி நான் போகிறேன் என்று சொல்லும் போது அந்த தேவனுடைய வார்த்தையின்படி அவர் போகிறாரு. அதே போல போய் அவர் என்ன பண்ணுகிறாரு? வலையை வீசுகிறாரு. வலையை வீசும் போது அவருக்கு என்ன ஆகுறதுன்னா, ராசி ராசியாக மீன்கள் அவருக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அது ஒரு பகல் நேரத்துல அவருக்கு போய் சமுதிரத்துல போய் அவர் வலை வீசி அந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்கு 2 படகு நிரம்பி போற அளவுக்கு என்னாகிறது என்றால் மீன்கள் அவருக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இதை பார்த்து ஜனங்க என்ன பண்றாங்க? ஆச்சரிக்கிறாங்க, பிரமித்து பார்க்கறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாங்க? அந்த உதவிக்கு அந்த இடத்துல சில ஆட்களை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல சில ஆட்களை உதவிக்கு கூப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாருங்க, தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கு. என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படிந்து போகிறானோ அவனோட வாழ்க்கை என்னைக்கு தோல்வி என்றது கிடையவே கிடையாது. இப்போ பார்க்கும்போது அவருக்கு 2 படுங்களவுக்கு மீன்கள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ பாருங்க, தேவனுடைய அதிசயத்தை, தேவனுடைய அற்புதத்தை அங்க பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, தேவன் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனா பேதுரோட வாழ்க்கையில பாருங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு பக்கம் வைத்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பாவியாக மனுஷன், நான் உங்களுக்கு கூட வருகிறேன். அப்ப அந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனா இந்த நேரத்துல நம்ம எதை பிலீவ் பண்றோமோ இல்லோ, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் செவி கொடுக்கிறானோ, எந்த மனுஷன் அந்த வார்த்தையின்படி செய்கிறானோ, அந்த மனுஷனுக்கு தேவனுடைய விடுதலை உண்மையாக கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போதான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியக்கத்தக்கதாக, ஒரு பிரமிக்கத்தக்கதாக காரியங்கள் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவன் அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி போகிற மனுஷனுக்கு எப்போதும் தோல்வி என்றதே கிடையாது. அவரோட வாழ்க்கையில் எப்போதும் தேவன் ஜெயத்தை பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் சில அற்புதங்கள் எல்லாம் செய்யும் போது, பார்க்கும்போது சில அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், நம்ம பிரமிக்கத்தக்கதாக அற்புதங்கள், நம்ம கண்ணில் கூட பார்த்துருக்க முடியும், அப்படியாங்க அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இயேசு ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாருங்க, ஆண்டவர் இந்த கானாவூர் கல்யாணத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைபடுகிறதா இருக்கிறது. அப்போ அந்த குறைபடும் போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், சீடர்களை பார்த்து சொல்றாரு, இந்த அந்த ஜாடியில நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணியை நிரப்புங்கன்றாரு. ஆனா அந்த இடத்துல அவர்கள் சொன்ன வேலையை சீஷர்கள் என்ன பண்றாங்க? கரெக்டாக ஜாடியில போய் தண்ணியை நிரப்புகிறாங்க. ஆனா அதுல ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஜாடியில தண்ணியை நிரப்ப சொல்லுகிற வேலை சீஷர்களா இருக்கிறது. அதை திராட்சை ரசமாய் மாற்றி கொடுக்கிற வேலை அது தேவனுடைய வேலையா இருக்கிறது. பாருங்க, அவர் சொன்னார்னா அந்த இடத்துல ஒரு அற்புதம் என்னாகிறது? அவரோட வார்த்தையில அற்புதம் நடந்தே இருக்கிறது. ஒரு சின்ன வேலை தான், ஜாடியில தண்ணி நிரப்புற வேலை நம்முடைய வேலை, அதை திராட்சை ரசமாய் மாற்றுகிறது தேவனுடைய வேலை. அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். அப்போ இன்னும் காரியங்களை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு இன்னும் வரைக்கும் வல்லமை என்றது இருக்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, லாசர் 4 நாள் செத்து அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்லணும், ஒரு பெரிய கல்லை அந்த இடத்துல வைத்திருந்தார்கள். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாரு, அந்த கல்லை நீங்க எடுங்க என்றார். அந்த கல்லை நீங்க எடு என்றார். அந்த கல்லை எடுக்கிற வேலை நம்முடைய வேலையா இருக்கிறது. உயிரோடு எழுப்பக்கூடிய வேலை தேவனுடைய வேலையா இருக்கிறது. நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செயல்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பெரிய அதிசயங்களை காண செய்கிறவராக இருக்கிறார்.
அதே போல பாருங்க, இன்னொன்று ஆண்டவர் வந்து செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து என்ன பண்ணாரு, தேவன் ஒரு சிறு பையிலிருந்து கையில கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுகிறாரு, அது ஒரு பெரிய அதிசயத்தையும் கர்த்தர் அங்க செய்யக்கூடியவரா இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து கொடுக்கிற வேலை நம்முடைய வேலையா இருக்கிறது. அதை மல்டிப்ளை பண்ணி உருவாக்குற வேலை அது தேவனுடைய வேலையா இருக்கிறது. 5000 பேர்களுக்கு அதுக்கு மேலேயும் ஆண்டவர் கூட நிரம்பி போறவர்களுக்கு கர்த்தர் வந்து அங்க பிளஸிங் பண்ணார் என்று இருக்கக்கூடியதா இருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு காரியம் நடக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவர் நாவல இருந்து சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன இருக்குன்னா, இனி வரைக்கும் வல்லமை இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது, வெற்றி என்றது இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே தேவன் தான் நம்மளோடு கூட இருக்கிறார். அதே வார்த்தை தான் நம்ம பிலீவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்பா நீங்க என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க என்று நீங்க பேசும்போது உங்க வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போ இன்னும் அதிசயங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் அதிசயங்களை அப்போ அந்த பேதுருடைய வாழ்க்கையில கூட நீங்க பார்க்கும்போது அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்து அன்னைக்குதான் பேதுரை வந்து சந்திக்கக்கூடியவரா இருக்கிறார். அன்னைக்குதான் பேதுரை வந்து பேதுரு ஏசப்பாவும் அந்த இடத்துல பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் முதல் சந்திப்பு. இவரோ ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தையின்படி அவர் சொல்றார், நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் போய் என்ன பண்ணுகிறேன், வலையை நான் போடுகிறேன் என்றார். அப்போ தேவனுடைய வார்த்தை என்றது என்றைக்கும் அந்த வார்த்தையின்படி போகிற மனுஷன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன், அவன் என்றைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் தோற்று அவன் போக மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அதே சொல்றாரு. நீங்க அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது என்று தேவவசனம் சொல்லுகிறது. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அது அவசியமா இருக்கிறது என்றார். அப்ப பாருங்க, இதுல ஒரு அற்புதம் நம்மளுக்கு செயல்படணும், ஒரு அதிசயம் நம்மளுக்குள்ள காணப்படணும் என்றால் முதலாவது வந்து மனுஷரை நம்புறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அது மிகவும் அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது பேதுருவோடு கூட எல்லா மீன் பிடிக்கிற ஜனங்களும் இருந்தாங்க, அனுபவசாலிகள் இருந்தார்கள். அந்த இடத்துல எல்லா வகையான ஜனங்களும் இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல யாராலையும் அந்த காரியங்களை முடிக்க முடியல. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து பேதுரு என்னைக்கு கடந்து அவர் போனாரோ அப்போதே அவருக்குள்ள அந்த அற்புதங்கள் ஸ்டார்ட் ஆனதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு எதை ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம கிட்டன்னு பார்க்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி போகிற மனுஷனுக்கு எப்போதும் தேவனிடத்துல வெற்றி என்றது இருக்கிறது. ஆண்டவர் வந்து எப்போதும் நம்மளுக்கு வெற்றி இருக்கு. எப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில தோல்வி என்றதே இருக்கவே இருக்காது. எப்போதும் நம்மளுக்குள்ள ஜெயம் என்றது கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிற நேரத்துல மனுஷன் மேல பற்றிதலா இருப்பதோடு மனுஷன் கீழ்ப்படிதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட நம்ம போகும்போது அந்த காரியங்கள்ல ஜெயம் நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இன்னொன்று நம்மளுக்கு ஆழமாய் வேதவசனம் சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, ஒருவேளை அவர் மனுஷர்களை நம்பி இருக்கலாம், மனுஷர்கள் இவர்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் உதவி செய்வார்கள் நினைத்திருக்கலாம். ஆனா அவர்கள் யாருக்கையும் அந்த உதவி என்றது கிடைத்திருக்கிறாரு. அவரும் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறார், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறார், துக்கப்பட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் அந்த இடத்துல செய்ய முடியாம ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனுக்கு எப்போது அவர் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாரோ அப்போதே தேவனுடைய வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படிந்து போகிறாரோ அப்போதே ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அந்த வசனத்தை இன்னொரு நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அப்ப எதுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கும்போது, மற்ற அப்போஸ்தலர்களும் கூட இருக்கிற அப்போஸ்தலர்களும் அப்போ இருக்க காரியமா இருக்கு. அப்போ அது முக்கியமான காரியம் என்னென்றால், நம்ம யாரை நம்ம பிலீவ் பண்ணுகிறோம், யாரை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதுதான்
கர்த்தர் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற நண்பர் நம்மளை விட்டு போகலாம், நம்மளோட குடும்பம் நம்மளை விட்டு போகலாம், நம்மளை நேசித்தவர்கள் நம்மளை விட்டு எல்லாரும் நம்மளை விட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து யாரும் நம்பினவர்கள் நம்மளை வரைக்கும் பொறுக்கணித்து இருக்கலாம், நம்பினவர்கள் எல்லாம் நம்மளை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் கூட இருந்த அப்போஸ்தலர்களும் அவர்களும் என்ன பண்ணார்களாம், மனுஷரை பார்க்கறதுலயும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது என்றார். அப்ப தேவனோட வசனம் இன்னும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் நம்முடைய முகத்தை பார்க்கிறார், தேவன் நம்ம ஹிருதயத்தை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதலும் தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப எந்த மனுஷன் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி அவன் போகிறானோ அவன் வாழ்க்கையில ஜெயம் என்றது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த கீழ்ப்படியும் போது நம்மளை பார்த்து என்னாகிறதுனா சத்ருவுக்கூட அவன் ஓடி போகிறவனா இருக்கிறான். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது சத்ருக்கூட நம்மளை விட்டு என்ன பண்ணுகிறான், ஓடி போகிறவனா இருக்கிறான். அப்போ தேவன் வந்து அநேக அற்புதங்களை செய்யறதுக்கு என்ன காரணம்னா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். யாக்கோபு 4வது அதிகாரத்துல நீங்க 7வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பாருங்க, இதுல எதை கொண்டு வருகிறார் தேவன் என்று பார்க்கும்போது, முதலாவது வந்து தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிதலுக்குள்ள போகும்போது அவர் சொல்றாரு, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் விட்டு ஓடி போவான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறணும் என்றால், நமக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும் என்றால், நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் சூப்பர் நேச்சுரல் ஆகணும் என்றால் நம்ம தேவனை பிலி பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் போகிற காரியங்கள் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய வசனம் நம்ம ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம விட்டு விலகி போகும்போது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வேற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் எல்லா காரியங்களும் நம்மளை வந்து மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் இக்கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல, அப்போ நம்ம கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு மத்தியில என்ன கிரியை செய்கிறதுனா, வானமண்டலத்துல சில காரியங்கள் நம்மளை வந்து கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ கீழ்ப்படிதல் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் கொண்டு வருகிறவராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தன்னை வாழ்க்கையில கீழ்ப்படிந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையும் எப்படி ஆண்டவர் செய்தாரோ அதே போல நம்மளுக்கும் செய்யக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ தேவனுக்கு ஒரே ஒரு காரியம் என்னென்றால், தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தில் நம்ம போகும்போது அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நடக்கிற மனுஷனுக்கு எப்போதும் தன்னை வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, வர பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிற மனுஷனுக்கு, கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு எப்போதும் ஆண்டவர் வேற காரியங்களை நமக்குள்ள கொண்டு வர மாட்டார். வேற காரியங்கள் நம்மளை வந்து மேற்கொள்ள ஆண்டவர் விடவே மாட்டார். அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரே நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்ம முழுமையாக யாரை நம்பணும் என்றால், யாரை வெளி பண்ணணும் என்றால், தேவனை ஒருவரே நம்ம வெளி பண்ணி அவர் ஒருவரே நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது இன்னைக்கு உச்சரியமாக ஜெயத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஒரு அற்புதங்களை தெய்வம் செய்கிறார் என்றால், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போகிற பிள்ளைகளுக்கு அவர் மீன்களுக்கும் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா ஆகாயத்துக்கும் எல்லாத்துக்கும் கட்டளையிட்டு அது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக கர்த்தர் எல்லாமே நம்மளுக்கு வர பண்ணுகிற தேவன். அவர் நம்மளோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அப்போ
அவருடைய வார்த்தை என்றது எவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ பேர் 1000 பேர் இருந்தாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை என்னைக்கு நம்ம வெளி பண்ணி அந்த வார்த்தையின்படி நம்ம என்னைக்கு போகிறோமோ அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையை சூண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தாலும், யார் நம்மளை பார்த்து நகைத்தாலோ, யார் நம்மளை அவமானப்படுத்தினாலும், அது தேவனுடைய காரியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு வெளி பண்ணும்போது அந்த வார்த்தைன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஒரு பெரிய ஜெயத்தையும் தேவன் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு மகத்துவமான தேவன், அற்புதமான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளியில கூட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாக நம்ம கீழ்ப்படிதலோட வார்த்தையை கை கொண்டு நடக்கிற மனுஷனுக்கு எப்படி பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த இடத்துல அதிசயங்களை ஆண்டவரை செய்தாரோ, எப்படி அற்புதங்களை தேவன் செய்தாரோ அதே காரியத்தையும் தேவன் நம்மளோடு கூட அவர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அந்த அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அவர் ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படாத அந்த ராவெல்லாம் இருக்கும்போது ஆண்டவரை நீர் பகல் நேரத்தில் போய் அந்த வலையை போடு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் போட்டார்கள். ஆண்டவர் அந்த வலையை ஆண்டவரை கிழிந்து தக்கதாக தேவன் அதிசயங்களை தேவனை செய்தவராக இருக்கிற கர்த்தாவே, நாங்களும் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஆண்டவரை மனுஷரை பார்க்கறதை காட்ட ஆண்டவரை நம்புறதை காட்டிலும் தேவன் மேல பற்றுதலாக இருப்பது எவ்வளோ நல்லதாக இருக்கிறது கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை நம்புகிறோம், உங்களை விசுவாசிக்கிறோம். தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.